சிறுகீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பும் கீரை எல்லாம் வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கினேன். அது கூட 3 தக்காளி ஆட் பண்ணிக்கினேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம், 5 காஞ்ச மிளகா, 6 பல் பூண்டு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் கேஸ் அடுப்பு மேலே வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். கீரைக்கு நான் எப்பவுமே 3 விசில் விடுவேன். 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை பருப்பு வெந்துடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. நான் கீரை எப்பவுமே பிளெண்டரில் தான் கடைவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளெண்டரில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கடையணும். கடைஞ்சி ஆயிடுச்சு. நான் வடகம் ஆல்ரெடி தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. இப்போ பானாலில் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்த உடனே நல்லா கொதிக்க வச்சு ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம்.